Hi, this is Chandrasekhar. Welcome to our channel. Today நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்னோவேட்டிவ் டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே டேலி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கம்பெனிக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு கம்பெனி மட்டும் இல்லாமல் மல்டிபிள் கம்பெனிஸ் வச்சுருப்பீங்க. மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு நீங்கள் சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பழைய வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஈச் கம்பெனிக்குமே லாகின் பண்ணும்போது ஒரு வாட்டி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் ப்ரைமில் இப்போ இருக்கிற வெர்ஷனில் வந்து நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அப்ளிகேஷன் லோட் ஆகும்போது எல்லா கம்பெனியுமே ஆட்டோவாக லாகின் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் டேஷ்போர்டுன்னு சொல்லி டேலியில் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் கம்பெனி ஓப்பன் பண்ணும்போதே அந்த டேஷ்போர்டு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வரும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஃபுல் மோடில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆட்டோ லாகின். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்த கம்பெனி நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஈச் கம்பெனிக்கும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் என்டர் பண்ணால் மட்டும் ஆட்டோவாக லாகின் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா என்ட்ரியில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அப்ரூவல் இல்லை. நெக்ஸ்ட் லெவல் உங்களுக்கு மேனேஜர், ஓனர் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண சொல்கிறீங்க. இன்கேஸ் உங்கள் சிஸ்டமில் அவர் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் ரிலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேலியை ஷட் பண்ணிவிட்டு அவரோட லாகினில் ரீலாகின் பண்ணணும். ஸோ அப்போ வந்து கம்பெனி லோட் ஆகும். அது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகும், ஃபியூ மினிட்ஸ் வேஸ்ட் ஆகும். ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்த டேலிலேயே சேஞ்ச் யூசர் கொடுத்து அவரோட ரோல் மாற்றி அவர் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபெசிலிட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ என்னோட டேலி நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் பார்த்துடலாம். லாகின் மல்டிபிள் கம்பெனிஸ் ஆன் ஸ்டார்ட் அப் வித் சேம் கிரெடென்ஷியல். ஸோ அதுக்கு வந்து நம்ம செட் பண்ணிடலாம். ஹெல்ப்பு, F1 ஹெல்ப், செட்டிங்ஸ், ரைட் ஆப்பில் செட்டிங்ஸ், ஸ்டார்ட் அப். ஸோ இதில் போனீங்கன்னா ஷோ மோர் கொடுத்துருங்க. லோடு கம்பெனிஸ் ஆன் ஸ்டார்ட் அப். ஜஸ்ட் என்ட்ரு அடிச்சிங்கன்னா எஸ் ஆகும். கம்பெனிஸ் டு லோடு என்ட்ரு அடிச்சிங்கன்னா எத்தனை கம்பெனி உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த டேட்டா லொக்கேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நான் டி டேட்டாவில் வச்சுருக்கேன். நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ட்ரைவ் இல்லைனா பார்த்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கம்பெனி ஃபஸ்ட்டு வேணும், செகண்ட் எந்த கம்பெனி வேணும், தேர்ட் எந்த கம்பெனி வேணும் அப்படின்றது நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் டேஷ்போர்ட் ஆன் லோடிங் கம்பெனி, இது என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஆன் ஃபுல் ஸ்க்ரீன். ஸோ என்னோட டேலி பாருங்கள், இப்போ மினிமைஸ் விண்டோவில் தான் இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமைஸ் விண்டோவில் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் எஸ் பண்ணணும். அதையும் நான் காட்டுறேன். இப்போ என்னோட ஓப்பன் ஆகும்போது மினிமைஸ் விண்டோவில் தான் ஓப்பன் ஆச்சு. நான் இதை என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லாகின், எனேபிள் ஆட்டோ லாகின் ஃபார் கம்பெனிஸ் வித் சேம் கிரெடென்ஷியல். எஸ் பண்ணிக்கலாம். எல்லா செட்டிங் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டேலி அப்ளிகேஷனை குவிட் பண்ணிக்கிறேன். அகெயின் ரீ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கம்பெனியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்குது. எல்லா கம்பெனிக்குமே இப்போ 3 கம்பெனிக்குமே யூசர் நேம் வந்து சேம் தான், ஏ. நான் கொடுக்குறேன் பாருங்கள், எல்லா கம்பெனியும் லோட் ஆகுது. ஸோ லோட் ஆகிட்டு செகண்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு ஓப்பன் டேஷ்போர்ட் ஆன் லோடிங் கம்பெனி. ஸோ இப்போ வந்து கம்பெனி லோட் ஆனதுமே டேஷ்போர்டு வியூ ஆகும். நீங்கள் வேணால் ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி சேஞ்ச் பண்ணி தான் இந்த இடத்துல பார்த்துக்க வேண்டியிருக்கும் டேஷ்போர்ட். நீங்கள் இது எஸ்கேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே 3 கம்பெனியுமே லாகின் ஆகிடுச்சு. ஒரே ஒரு வாட்டி தான் லாகின் பண்ணோம், எல்லா கம்பெனியும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுலேயே நம்ம வந்து அந்த டேஷ்போர்டும் பார்த்தாச்சு. அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு டேஷ்போர்டு வந்து வியூ ஆகும். இல்லைனா டேஷ்போர்டு இங்கே கிளிக் பண்ணி நம்ம மேனுவலாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இன் ஃபுல் ஸ்க்ரீன். அந்த ஆப்ஷன் எஸ் பண்ணதுமே பாருங்கள், அப்ளிகேஷன் இப்போ ஃபுல் விண்டோவில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து மினிமைஸ்ட் விண்டோவில் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த ஆப்ஷன் நீங்கள் எஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆட்டோ லாகின் ஃபார் கம்பெனிஸ் வித் சேம் கிரெடென்ஷியல் இது பார்க்கலாம். இப்போ நான் கம்பெனி எல்லாத்தையும் ஷட் பண்ணிக்கிறேன். இப்போ இண்டிவிஜுவலாக தான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டெமோ கம்பெனி ஓப்பன் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். லாகின் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கம்பெனி நான் வந்து எனக்கு வேணும், F3 செலக்ட் கம்பெனி, ஹர்சிக் டெக்னாலஜிஸ் போகிறேன். போகும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டே கேட்கல, அப்படியே லாகின் ஆகிடுச்சு. ஸோ அதோட டிஃபரன்ஷியேட் காட்டிடுறேன் உங்களுக்கு. F1 ஹெல்ப்பு, செட்டிங்ஸு, ஸ்டார்ட் அப்பு, ஸோ எனேபிள் ஆட்டோ லாகின் கம்பெனிஸ் வித் சேம் கிரெடென்ஷியல் நோ பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், தேர்டு கம்பெனி நான் ஓப்பன் பண்ண போகிறேன், வியாஸ் மொபைல்ஸ். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குது. அந்த ஆப்ஷன் நம்ம எனேபிள் பண்ணலன்னா ஈச் டைமும் நம்ம கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா?
ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களோட டைமை மிச்சம் பண்ணி கொடுக்கும். ஒவ்வொரு வாட்டி நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டே இருக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருந்தாலுமே லாகின் ஆகாது. சேம் யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருந்தால் மட்டும்தான் லாகின் ஆகும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஷன் சேஞ்ச் யூசர் ஃப்ரம் சேம் கம்பெனி வித்தவுட் ஷட் டவுன். ஸோ இப்போ எல்லா கம்பெனிக்கும் யூசர் ஏன்னு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சேஞ்ச் யூசர் பண்ணணும் அப்படின்னா பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு யூசர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வியாஸ் மொபைல் இந்த கம்பெனியில் ஒரு யூசர் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி பிபின்னு ஒரு யூசர் இருக்குது, அது சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ப்ரீவியஸாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கம்பெனியில் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூசர் கம்பெனி ஆல்ட் F1 கொடுத்துட்டு என்டர் அடித்து ஷட் டவுன் பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ரைட்டாக வேண்டியதே இல்லை, ஆல்ட்டுக்கே சேஞ்ச் யூசர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் யூசர் வந்து ஏ இருக்குது, சேஞ்ச் யூசர் நேம் பி, என்டர் பி. ஸோ கொடுத்தா லாகின் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சேம் கம்பெனிலேருந்து யூசரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ ஏபி ரெண்டுமே லாகின் ஆகிருக்கு. ஏ கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துடும், பி கொடுத்தாலும் வந்துடும். ரெண்டு யூசருமே மாறி மாறி ஒர்க் பண்ணிக்கலாம். பி வேணும்னா பிக்கு மறுபடியும் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கம்பெனியை வந்து ஷட் டவுனே பண்ணாமல் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன இந்த 5 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் உங்களோட எண்ணில் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ற உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.